18ஆம் வயதுக்கு தேவையான விஷயங்களை நீ சந்தோஷமா முடிச்சுக்கிறதுக்கும் நினைச்சபடி நடத்திக்கிறதுக்குமாக தான் உனக்கு தேவையான பண மூட்டையோட உன் அப்பா கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். இன்று இரவுக்குள்ளாகவே நீ நினைச்சது போல எல்லா விஷயங்களும் அழகாக நடக்க போகுது. இத்தனை நாளா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதற்கான பலன்தான் இப்போது உனக்கு கிடைக்க போகுது என் தங்கமே. இனி வரும் காலங்கள்ல உனக்கான சந்தோஷமான நாட்கள் வரும். நீ எதுக்காகவும் கவலைப்படாம சந்தோஷமாக இரு. நீ அன்பான் வடிவமாக இருக்கிறதுனால, எல்லாரிடமும் முழுவதுமாக அன்பை செலுத்தக்கூடிய ஆளாக இருக்கிறதுனால, எல்லாரையும் முழுசா நம்புறதுனால, யாராவது கொஞ்சம் அன்பா பாசமா பேசினாலே உடனே நீ அடிமையாக மாறி போற. ஆனா உண்மையிலேயே நீ நினைத்தது போல எல்லாரும் இருப்பதில்லை தானே. இந்த உலகத்துல சுயநலம் ரொம்ப இருக்கு. உனக்கு என்ன கிடைச்சாலும் அதை பார்த்து போட்டியும் பொறாமையும் படக்கூடியவர்களாக உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் இருக்கிறாங்கன்றத புரிந்து கொள்ளேன் தங்கமே. சுயநலம் மிகுந்த இந்த உலகத்துல யார்கிட்டையும் அன்புக்காக ஏங்கக்கூடிய மனநிலையில் இருக்காதே. ஏன்னா எல்லாரும் என்கிட்ட அன்பா பாசமா நல்லா பேசி பழகணும்னு எதிர்பார்த்தினா, அப்படி எதிர்பார்க்கக்கூடிய அன்பு துன்பத்தை மட்டும்தான் உனக்குள்ள கொடுக்கும். அதற்கு பதிலாக இந்த கருப்பசாமியை முழுசா நம்பினா பல மடங்கு உனக்கானது உன்னை நோக்கி வந்து சேரும். உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் கூட உனக்காக நீ விரும்பியதையெல்லாம் நான் தரத்தான் போகிறேன். உன்னுடைய வேலைகளை எல்லாம் நீ நினைச்சது போலவே முடிச்சுக்கிட்டு, நீ நினைச்ச விஷயங்களை நடத்திக்கிட்டு நல்ல ஆரோக்கியத்தோட நீ வாழ்றதுக்கு நான் வழிகாட்டுகிறேன் என் தங்கமே. குழந்தை வரம் கேட்ட என் பிள்ளைக்கு குழந்தை வரத்தையும் கொடுத்து அருள் செய்ய போறேன். நீ எப்போதுமே நேர்மறை எண்ணங்களோட தைரியமாக இரு. ஏன்னா எல்லாமே இப்போது உனக்கு நல்லதாக நடக்க போகுது. ஒரு சிலர் வேணும்னே உன்கிட்ட வந்து வம்பிழுக்கிறாங்க. அவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு என் செல்லமே. யாராவது வேணும்னே உன்கிட்ட வந்து சண்டை போட்டாலும் பிரச்சனை பண்ணினாலும் அவர்களுக்கு பதில் பேசுவதோ அவர்களை விமர்சிப்பதையோ அவர்களிடம் சண்டை போடுவதையோ விட்டுட்டு பொறுமையா அமைதியாக உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போ. அதுதான் நிச்சயமாக உன் நன்மைக்கானதாக இருக்கும். எப்பவுமே நான் சாப்பிட்டா போதும், நான் நல்லா இருந்தா போதும்னு மட்டும் நினைக்காம, நீ உணவு அருந்து போவதற்கு முன்பாக முடிஞ்சா ஏதாவது ஒரு சிறு உயிரினத்திற்காவது உணவு கொடுக்கப்பார். முடிஞ்சா மனிதர்களுக்கு அன்னதானம் செய். இல்லைனா நாய் பூனை காகம் குருவின்னு ஏதாவது ஒரு பிராணிக்கு உணவு கொடுத்தாலும் அது உன்னை பார்க்க வர்ற நேரத்துல அது ரூபத்தில் நான் உன்னை பார்க்க வர்றேன்றதை நீ தெரிஞ்சுக்கலாம். என் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு இருக்கிறது. உன் வாழ்க்கையில நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல நல்ல மாற்றங்களை நான் உருவாக்குறேன். நீ ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் தேய்க்க போற. உன்னை அரவணை போட நான் பத்திரமாக பாதுகாப்பேன் என் செல்லமே. வாழ்க்கை பயணத்துல ஒரு சிலர் உன்னை நோக்கி விமர்சனங்களையும் குறைகளையும் எதிர்மறையான வார்த்தைகளையும் சொல்லும் போது அதை நீ கேட்கும் போது ஒருபோதும் கண் கலங்காதே. நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு உன்னை பற்றி நிரூபிக்க நீ முயற்சி கூட செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே உன்னை புரிந்து கொள்வதற்கான காலம் இப்போது வந்துடுச்சு. உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறியோ, எதை அடையணும்னு ஆசைப்படுறியோ அதை முடிக்க வேண்டிய வேலையை இந்த கருப்பசாமி என்னிடம் ஒப்படைச்சிடு. உன்னை முழுவதுமாக அறிந்த நான் நிச்சயமாக உன் கூடவே இருந்து நீ விருப்பப்பட்ட விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன் என் தங்கமே. இந்த உலகத்தில் வாழக்கூடிய சகல ஜீவன்களும் நல்லா வாழணும், நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படக்கூடிய நானு உன்னை மட்டும் அப்படியே விட்டுடுவேனா? நீ நன்றாக வாழ்வதற்கு நான் அருள் செய்கிறேன். தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல மனசை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன, எதையும் யோசிக்காம எல்லாருக்கும் நல்லதையே செய். உனக்கு எது நல்லதோ அதை நான் கொடுத்து அருள் செய்வேன் என் தங்கமே.
நீ நம்பிக்கையோடு இருந்தீனா அது நிச்சயமாக உன்னுடைய துயரங்களையும் துன்பத்தையும் தீர்த்துவிடும். அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுதான் ஆகணும். நீ பதட்டப்படவோ பயப்படவோ வேண்டாம். எல்லா கஷ்டங்களும் இன்னைக்கு வேணும்னா உனக்கு துன்பத்தை தருவதாக இருக்கலாம். ஆனா உன் கூட நான் இருக்கேன். நீ நம்பிக்கையோட உன் கடமைகளை செய். உனக்கான நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் செல்லமே. எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கிட்டினா போதும். அமைதியை தரக்கூடிய அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வேறு எந்த விஷயமும் தர முடியாது. அமைதியை விட நல்ல ஆயுதமும் இல்லை, சிறந்த ஆறுதலும் இல்லை. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில நான் அற்புதத்தை நிகழ்த்துவேன். என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம் என்றும் உனக்கு இருக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில யாரோ எதையோ சொல்லிட்டாங்கன்றதுக்காக மனச காயத்துல வச்சுக்கிட்டு கவலைகளை சுமக்காதே. எது முக்கியம் எது தேவையில்லைங்கிறத பகுத்து பிரித்தறிந்து பார்க்கக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா உன் வாழ்க்கை எப்போதுமே ஆனந்தமாக இருக்கும். அவசியமான விஷயங்களை பத்தி மட்டுமே பேசு, அதை பற்றி மட்டுமே யோசி. தேவையற்ற விஷயங்களையும் தேவையற்ற மனிதர்களையும் உன் வாழ்க்கையில் நீ வர அனுமதிக்காதே என் தங்கமே. கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை நினைச்சு கலக்கமடைவதை முதல்ல நிறுத்து. இந்த நிகழ்காலத்தை நம்பிக்கையுடனும் ஊக்கத்துடனும் உற்சாகத்தோடும் நீ வாழ்ந்தாலே வருங்காலம் மிக மகிழ்ச்சியுடையதாக இருக்கும். உனக்கு கிடைக்காததையும் நீ தவறவிட்டதையும் நினைச்சு மனம் தளர்ந்து போக வேண்டாம். உனக்கு என்ன வேணும்னு ஆசைப்படுறியோ அந்த வரத்தை உனக்குள் என்னிடம் கேட்டுவிட்டாய்தானே. ஓ மனசுல நீ அதை யோசிக்கும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கருப்பசாமியை முழுசா நம்பு. நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்து தருவேன் என் செல்லமே. எது நடக்கணும் நீ ஆசைப்பட்டியோ அதை நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி கொடுக்கிறேன். எதை பத்தியும் கவலைப்படாம காலங்களை கடந்து போக தயாராகு. யார் என்ன சொன்னாலும் நீ காதுல வாங்கிக்க வேணாம். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே. பேசுறவங்க எதையாவது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. உன் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ள ஆனா காதுல வாங்கிக்க கூட யாரும் இங்க வர போறதில்ல. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய கருத்துக்கும் அவர்களுடைய சொல்லுக்குமா நீ கவலைப்பட போற? இன்பமோ துன்பமோ எல்லாவற்றையும் உனக்கான சரியான அளவில் நான் தர்றதுக்கு இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன். நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி பேசுறதுல எந்த பயனும் இல்லைன்னு உனக்கு தெரியும் தானே. அப்புறம் என்ன, இனிமே என்ன நடக்கணுமோ அதை பத்தி பேசு. உனக்கு துணையாக நான் இருந்து எல்லாத்தையுமே உன்கிட்ட சரியாக கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை விட்டுட்டு போன உறவையே இன்னும் எத்தனை நாள் நினைச்சு நினைச்சு கவலைப்பட போற? உன்னை விட்டு விலகிய சொந்தமோ பந்தமோ சுற்றாரோ துணையோ யாராக இருந்தாலும் அவங்க உனக்குள்ள உண்டாக்கிய வெறுமையையும் கவலைகளையும் நினைச்சு வருத்தப்படாத. இவங்க விட்டு போயிட்டாங்களே நினைச்சு இன்னொரு துறை தேடி போக வேண்டாம். ஏன்னா உன்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு உன்னை விட்டு போனவங்க எத்தனை காலம் ஆனாலும் நிச்சயமாக ஒரு நாள் உன்னை தேடி வருவார். நான் உனக்காக இருக்கும்போது நீ நினைச்சது நடக்காம போயிடுமா? உன் வாழ்வில் நீ மீண்டும் உயரத்தான் போகிறாய். இந்த கருப்பசாமி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் தங்கமே. துன்பத்துல உன் கூட இல்லாத எந்த ஒரு உறவும், நீ கஷ்டப்படும் போது உனக்கு ஆறுதல் சொல்லாத எந்த ஒரு உறவும் உன் இன்பத்திலும் இருக்க தேவையில்லை. இன்பத்தில் எல்லாரும் ஓடி வருவாங்க. ஆனா உனக்காக யார் உதவி செஞ்சு நல்லது சொன்னாங்களோ அவர்களை உன் கூடவே வச்சுக்கோ. நீ நம்பிய மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் உனக்காக யாராவது வந்து ஆறுதலா துணையா நின்னாங்களே அந்த மனிதர்களை உயிர் உள்ள வரைக்கும் நீ மறக்க வேண்டாம். ஏன்னா அவர்கள்தான் உனக்கான உண்மையான உறவு. என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நீ என்கிட்ட கேட்ட. ஆனா இங்க எல்லாருமே என் பிள்ளைகள் தான் என்பதை நீ மறவாதே. நீயும் என் பிள்ளைதான், உன்னுடைய பிள்ளையும் என்னுடைய பிள்ளைதான். கலங்காதே என் தங்கமே. சத்தியமாக நீ என்கிட்ட வச்ச வேண்டுதலையும் பிரார்த்தனையும் உனக்காக நான் நிறைவேற்றி உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லா வாழ வைப்பேன். நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டதற்கு பலனாகத்தான் இப்போது உன் வாழ்க்கையில
எல்லாத்தையுமே சந்தோஷமானதாக ஆக்கி தரப்போறேன். உன்னுடைய தற்போதைய இந்த நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். கற்கண்டு போல இனிக்கும் வாழ்க்கையை நீ அழகாய் அனுபவித்து வாழப் போகிறாய். எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்.